அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு புனித வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமையிலே நாம பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைய மைய தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, விட்டு கொடுப்பதும் இறைவனிடம் ஒப்படைப்பதும். எதை விட்டு கொடுக்க வேண்டும், எதை இறைவனிடம் ஒப்படைக்க வேண்டும்? பல நேரங்கள்ல நம்ம என்ன செய்யறோம்னா, நமக்குன்னு ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம், நமக்குன்னு ஒரு பிளான் வச்சிருக்கிறோம், எதிர்காலத்துல இப்படிதான் இருக்கணும், இப்படிப்பட்ட வசதிகளோட வாழணும் அப்படின்னு ஒரு கோட்டையை நமக்காக கட்டிக்கொண்டு அதுல நாம வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம். அதனால என்ன நடக்குதுன்னா, நம்முடைய உள்ளத்தை நம்முடைய திட்டங்களால், எதிர்காலத்தை பற்றிய கவலைகளால் நிரப்பிக் கொண்டிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு எதிர்பார்ப்பது என்னதுன்னா, என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னுடைய திட்டத்தை, உன்னுடைய கவலையை, உன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய எல்லா நினைவுகளையும் என்னிடம் நீ ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா நம்மை விடவும் நம்மீது அதிகமான அக்கறை கொண்டவர் நம் ஆண்டவர். அதற்காகத்தான் அவரு தன்னுடைய இரத்தத்தை நம்ம மீது தெளித்து, அவர் சிலுவையை சுமந்து, முட்கிரீடங்களால் அடிக்கப்பட்டு, சாட்டைகளால் தோள்கள் உரிக்கப்பட்டு நமக்காக பாடுபட்டார். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய கவலைகளை, நம்முடைய உள்ளத்தை கனத்து போக போக செய்கின்ற எல்லா செயல்களையும் ஆண்டவர்கிட்ட நாம் ஒப்பு கொடுத்தோம்னா, அவர் அப்படிப்பட்ட சுமைகளை எல்லாம் தூக்கி எறிந்து நமக்கு அவர் சுகங்களை தருவார். நம்முடைய உள்ளத்திற்கு சுகம் தருவார், நம்முடைய மனதிற்கு சுகம் தருவார். நமக்கு தேவையான எல்லா காரியத்தையும் அவர் நிவர்த்தி செய்து தருவார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம என்ன செய்யணும்? சில காரியங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து போகாத பழி வாங்குகின்ற எண்ணம், மன்னிக்க முடியாத மனநிலை, பிறரை அன்பு செய்ய முடியாத சூழ்நிலை எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் கொடுக்கணும். அதே வேளையில நாம் காணுகின்ற திட்டங்கள், எதிர்கால கனவுகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய இதயத்தோடு நாம ஒப்பு கொடுக்கணும். அவருடைய இதயமும் நம்முடைய இதயமும் ஒன்றாக இணைக்கப்படும் பொழுது என்ன நடக்கும்? ஒரு மாற்றம் நடக்கும். அவருடைய இதயத்தில் இருக்கின்ற ஆசைகள் நம்முடைய உள்ளத்தில் வரும். அது நம்முடைய வாழ்விலே செயலாக்கம் பெற்று நாம எல்லோரும் கடவுளுடைய பிள்ளைகளாக மாறவும், அவருடைய அனுகிரகத்தால், ஆசீரால் ஒரு புதிய மனிதர்களாக, ஆசி பெற்ற மனிதர்களாக வாழ இறைவன் நமக்கு துணை செய்ய போகிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்வு, எதிர்காலம், கனவு, நாம் இவைகளை எல்லாம், நம்முடைய குடும்பத்தை, வேலை செய்கின்ற இடங்களை, நாம் நினைக்கின்ற காரியத்தை எல்லாம் ஆண்டவரிடம் நாம் இன்றைய நாளிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, உமக்கு எது சித்தமாக இருக்கின்றதோ அது என்னுடைய வாழ்வில் நிலைக்கட்டும். தேவையில்லாத எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்விலிருந்து, இதயத்திலிருந்து எடுத்தெறியும். நான் மகிழ்ச்சியின் மனிதனாக, அன்பின் பிள்ளையாக, ஆசீர்வாதத்தின் கருவியாக மாற என்னை ஒவ்வொரு நாளும் திடப்படுத்தும், பலப்படுத்தும், கனப்படுத்தும் என நாம் இன்றைய நாளில் ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் இதை உங்களுடைய நண்பர்களுக்கு அனுப்பி கொடுத்து, தமிழ் பைபிள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுத்து, உலகம் முழுவதும் ஆண்டவருடைய செய்தி பரவ நீங்கள் எங்களுக்கு உதவ கேட்டுக்கொள்கிறேன். God bless you.